நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் அப்பா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட எல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அவர் கட்டுன்னா நான் தலைய நீட்ட வேண்டியதுதான். அப்ப ஒரே வழிதான் இருக்கு. என்ன? கார்த்தியை விட்டுரு. நீ உன்னோட குழப்பத்துக்கு அவனை பலி கொடுக்காத. அப்ப கூட அது அவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம். நீ கவலைப்படாத, அவனுக்கு பிரச்சனை வராத மாதிரி நான் சொல்றேன். என்ன எப்படிடி சொல்வ? எப்படியோ சொல்றேன். இப்ப என்ன அதுக்கு? கார்த்தி வேணுமா வேணாமான்னு நீ யோசிக்கிறத பாக்குறப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்குடி. நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கே அவன் மேல லவ் வரும் போல இருக்கு. உனக்கு வரலன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. வளராத. சீரியஸா தான் சொல்றேன். நீ மட்டும் முதல்ல அவனை பார்த்து இந்த டிராமாவை ஆரம்பிக்காம இருந்திருந்தா நான் அவனை கண்டிப்பா லவ் பண்ணிருப்பேன். இப்ப மட்டும் என்ன பண்றதானே? சீரியஸாவா சொல்ற? உனக்கு பண்ணணும்னா பண்ணிக்கோ. சும்மா வீம்புக்கு சொல்லாதடி. அவன் யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான், தெரியும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு அவன் வேணானா நான் எடுத்துக்கிறேன். அவன் என்ன பொம்மையா? எனக்கு வேணானா நீ எடுத்துக்க. எஸ் ஆர் நோ, ரெண்டுல ஒன்னு சொல்லு. வெற்றிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் பேசுற? பாயிண்ட்டுக்கு வா. நாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி எந்த டிராமாவும் கிடையாது. கார்த்தி உனக்கு வேணுமா வேணாமா? உனக்கு நாளை காலையில 10:30 மணி வரைக்கும் டைம். இனி கார்த்தி இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் அவனை லவ் பண்றேன்னு என்கிட்ட ஒத்துக்கணும். இல்லனா நான் போய் கார்த்தி கிட்ட 10:30க்கு ஐ லவ் யூ சொல்லிடுவேன். சும்மா மிரட்டாத. சீரியஸாடி? சும்மா அவனை ஏமாத்திக்கிட்டு உன்னை ஏமாத்திக்கிட்டு இந்த டிராமாவுக்கு நாளைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். நீ போய் அவன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா உன்னை உதப்பான். ஆனா உள்ள யோசிப்பான். அதெல்லாம் இல்ல. அப்படிதான். சும்மா விளையாடாத ஸ்வேதா. சீரியஸா நான் நாளை காலையில 10:30க்கு அவன் கிட்ட சொல்ல போறேன். வேணும்னா ஒளிஞ்சிருந்து பார். வேணாம். அப்ப கார்த்தியை லவ் பண்றேன்னு ஒத்துக்கோ. நான் யோசிக்கணும். காலையில வரைக்கும் யோசி. உனக்கு வேணானா நான் பாத்துக்கிறேன். உனக்கேண்டி இப்ப இவ்ளோ ஆக்கற? இப்பெல்லாம் நல்ல பசங்க கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குடி. ஒரு அருமையான பையன் வேஸ்டா போயிடக்கூடாதுல்ல. வட்டா? என்னாச்சு? என்ன? ஏன் டென்ஷனா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கையை கொஞ்சம் முன்னாடி நீட்டு. ஏன்? நீட்டு சொல்றேன். என்னடா என் கை விரல்லாம் இப்படி ஆடுது? நீ ஒரு பாண்ட் டான்சர்ல, அதான் ஆடுது. நீ டென்ஷனா இருக்க, அதான் ஏன் கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. நீ இப்படி திருப்பி திருப்பி கேக்குறதுனால தான் எனக்கு டென்ஷனா இருக்கு. ஓகே, கேட்கல போதுமா? ட்ரெஸ் எப்படி இருக்கு? அவன்கிட்ட சொல்லிட்டியா? அப்ப நானே சொல்லவா? நான் சொல்றேன். ஹாய் கார்த்தி. ஹாய். என்ன ஃபுல் மேக்கப்ல வந்திருக்க? புடவை கட்டியிருந்தா கல்யாண பொண்ணு மாதிரி இருந்திருப்ப. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான். என்ன வேலை? ஸ்வேதா, உன்னை வெற்றி தேடிட்டு இருந்தான். பார்த்துட்டு தான் வரேன். கார்த்தி, சாரி, டேப்லெட் சாப்பிடணும். கேண்டீன்ல இருந்து ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து தரியா ப்ளீஸ்? யா ஷியோர். உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். என்னடி இதெல்லாம்? நான் தான் சொன்னனே, நீ கார்த்தியை லவ் பண்றேன்னு ஒத்துக்கோ. முடியாது. அப்ப நான் கார்த்தி கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். அவனை அசைக்க முடியாது. பின்னாடியே சுத்தி பாட்டு போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி அவனை கவுத்துடுறேன். என்னடி பிரச்சனை உனக்கு? தெளிவான முடிவெடு ஜெயா. வேணும் வேணாம். வேணும்னா அதுக்காக சண்டை போடு, பிரச்சனை பண்ணு. வேணானா அவனை ஃப்ரீயா விடு. அவனை இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத. பாவம், அவன் பொழைச்சு போட்டோம். உனக்கு என்னடி இவ்ளோ ஆக்கற? போறதுக்கு முன்னாடி சில கதைகளுக்கு முடிவு தெரியாம போக கூடாதுல்ல, அதான். உடனே சென்டிமெண்டா பேசி கவுத்துடு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க சொல்லு. இன்னும் ஒரு நாள் டைம் கொடு. அதெல்லாம் முடியாது. அவன் கேண்டீன்ல இருந்து வாட்டர் பாட்டிலோட வந்ததும் நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லிடுவேன்.